الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأتقياء الأصفياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن من البيان لسحرا، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து அவன் சக்தியால், அவன் ஆற்றலினால், அவன் நாடியபடி விரும்பியபடி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் மற்றும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேர் மீதும் உண்டாவதாக. இறையிலமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்துடன் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும், சகல நேரங்களிலும், சகல வேலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வாவுடன், இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொஞ்ச நாளுடைய வாழ்க்கைய, குறுகிய காலத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் துனியாவில் தந்திருக்கிறார். உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் தரப்பட்ட இந்த வாழ்க்கை, அதை எங்களுக்கு நினைத்த பிரகாரம், நாம் நினைத்த பிரகாரம் உலகத்தில் வாழ்ந்து முடிக்க முடியாது. வாழ்வதற்கான ஒரு வழி, எவ்வாறு வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த முறையில் பேச வேண்டும், எப்படி வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ, மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள், வியாபாரமாக இருக்கலாம், அதுபோன்று குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வழி காட்டவில்லை என்று யாருக்கும் சொல்லலாம். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய சில சொற்பமான, சில நோமலான வேலைகள், முடிவெட்டுவது, பல் துலக்குவது, எச்சு துப்புவது, பேசுவது, சிரிப்பது, அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் எப்படி செய்ய வேண்டும் என்று. அதனால இந்த வாழ்க்கைய நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்தால்தான் ஆகிராவில் வெற்றி இருக்கிறது, ஆகிரத்திலே நிம்மதி இருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்கள் எவ்வாறு வாழுகிறார்கள்? சோதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனைகளுக்கு மனிதர்கள் முகம் கொடுக்கிறார்கள், பல பிரச்சனைகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறோம்? சோதனைகளை அல்லாஹ் ஏன் இறக்குகிறான்? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஃபீஃபா. ஆயாத்துக்கள், அத்தாட்சிகள், சோதனைகளை அல்லாஹ் ஏன்
நபர் மௌத்தானார் இந்த கொரோனா பிரச்சனையில. எப்படி இருந்தார் தெரியுமா? வசதியோடு இருந்தவர், பல வசதிகளோ வாழ்ந்தவர், வீட்டை விட்டு வெளியே போகல. அவருக்கு வேலை செய்வதற்காக வேலையாட்கள் வைத்திருந்தார். தேவையான சாமான்களை கொண்டு கொடுப்பாரு, வீட்டுக்குள் இருப்பாரு. 7 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியாகல, வீட்டுக்குள்ள இருந்தாரு. அவ்வளவு சாமான்களும் வீட்டுக்கு வரும், கேட்டோடு எடுத்துடுவாரு, வெளியே போகலாம். வீட்டுக்குள்ள கொரோனா வந்து வீட்டுக்குள்ள போட்டாரா? ரப்புல் ஆலமீன் பிடித்தால் யாராலும் தடுக்கலாம். ஆனால் நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. பிரச்சனைகளை கண்டு வாழ்க்கையில தவறு பிழைகள் இருக்கிறது. மனிதன் தவறு செய்கிறவன் தான். ஆனால் சோதனைகளுக்கு பின்னால் மாற்றம் ஏற்பட வேண்டும். வாழ்க்கையை தவறாக கூடாது. பிழை செய்தவர் இருக்கிறாங்க, தவறு செய்தவங்க இருக்கிறாங்க, இருக்கிறது, தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது. மனிதன் அல் இன்சான் முரக்கப் பைனல் ஹத்தை வன் நிஸ்யான். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில படைக்கப்பட்டவன் மனிதன். ஆனால் மாற்றம் தேவை. வாழ்க்கையே தவறாக கூடாது. அதனால்தான் ஒரு மனிதன் தௌபா செய்கிறான். செய்த பாவத்திற்காக, செய்த பிழைக்காக தௌபாவை கேட்கிறாரு, அழுகிறாரு. அவருக்கான முடிவு என்ன தெரியுமா? நான் யோசிக்கிறாரு. அட பயான கேட்டேன், ஹதீஸ படித்தேன், வரலாறு வாசித்தேன், சஹாபாக்கள் செய்தியை படித்தேன். இப்படியா உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு மௌத்து இருக்கிறது. இந்த நிமிடத்தில் எனக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்தாக தயாராக இருக்கிறேனா? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. அடுத்தவர மாதிரி வாழ பார்க்காதீங்க. ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்கள்ட்ட கேளுங்க. கப்ல அன் துஹாஸபு, நீங்க விசாரிக்கப்பட முன்னால, அல்லாஹ் கேள்வி கேட்க முன்னால, அல்லாஹ்வுடைய விசாரணை உங்களுக்கு வருவதற்கு முன்னால நீங்க உங்ககிட்ட கேளுங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் என்னத்தை விசாரிப்போம்? செல்ஃபாக, சுயமாக. நான் என்கிட்ட கேட்போம், நஃப்ஸே, ஆத்மாவே, நீ அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுறியா? அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ செய்றியா? ஸலவாத் ஓதுறியா? திக்ர் செய்கிறியா? குர்ஆன் ஓதுறியா? பாவங்கள் இருக்கிறதா? பெரும் பாவங்கள் என்ன இருக்கிறது? என்ன செய்திருக்கிறேன்? தௌபா செய்திருக்கிறேனா? இல்லையா? மௌத் வந்தால் ராவு படுக்கிறான், வெள்ளரை எழுப்ப முடியும் என்று யாரும் சொல்லலாம்? சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில தவறு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையே தவறாக கூடாது. தவறு இருக்கும், பிழை இருக்கும். ஆனால் செய்த பிழைக்காக, தவறுக்காக ஒரு மனிதன் தௌபா செய்தால், கதறினால், கண்ணீரை வடித்தால், அல்லாஹ் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க. செய்த தவறுக்காக, பிழைக்காக ஒரு மனிதன் தௌபா செஞ்சிட்டான், அழுதுட்டான், கண்ணீரை வடித்தான், அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றிடுவான். எவ்வளவு கருணை உள்ளவன் அல்லாஹ், எவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். வஸாரிஉ, அவசரப்படுங்க. இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்க வாங்க, அவசரமாக வாங்க, மக்ஃபிரத்தை எடுங்க, பாவ மன்னிப்பை எடுங்க. அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா நாம் மாறல. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? அவ்வளோ பிரச்சனை வந்தாச்சு, பள்ளிவாசல்கள் மூடப்பட்டாச்சு, பொருளாதார பிரச்சனை, பாவங்கள் தான். ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? வலம் தல்ஹரில் ஃபாஹிஷா, ஒரு சமுதாயத்தில் ஜினா அதிகரித்தால், பாவம் அதிகரித்தால் அவர்களுக்கு தாஊன், கொலரா வைரஸை கொண்டு அந்த மக்களை அல்லாஹ் சோதிப்பான். வல் அவ்ஜாஉ அல்லதி லம் தகுன் ஃபி அஸ்லாஃபிஹிம், முன்னால வந்த சமுதாயத்தில் கேள்விப்படாத நோய்களை கொண்டு அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சோதிப்பான். கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த நோய கொரோனா கேள்விப்பட்டோமா? இல்ல. நோய்கள் வருகிறது. அந்த நோய்கள் இதற்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு வராத நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமுதாயத்தினர்கள் ஜகாத்தை கொடுக்கிறதில, ஜகாத்தை நிறைவேற்றுவதில குறைகள் செய்தால் சரியாக கொடுக்கிறாங்க இல்ல, சரியாக கணக்கு காட்டி அல்லாஹ் மலையை பாட்டிடுவான். ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவான ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, மலை அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 பாவங்கள் சொன்னாங்க. அந்த 5 பாவங்களையும் நடந்தால், தவறு செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 5 பாவங்கள் நடந்து அல்லாஹ்வுடைய தண்டனை
களவு செய்து அநியாயங்கள் செய்து வியாபாரத்தில் பிழைகள் செய்தால் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? வாழ்க்கை செலவெல்லாம் கூட்டுவான். வாழ்க்கையில செலவெல்லாம் கூட்டிடுவான். பாருங்க எப்படி இருக்கிறாங்க. சாமானுக்கு சரியான விலை தெரியா. ஏன்? பொருள்கள விலை கூடிக்கொண்டே போகுது. அது ஒரு கண்ட்ரோல் இல்ல. நேற்று ஒரு வேலை, இன்று ஒரு வேலை, நாளை வேற ஒரு வேலை. அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் சரியான முறையில் அல்லாஹ்வை பயந்து நடக்காட்டி வாழ்க்கை செலவு கூடும். ஜவுரு சுல்தான் ஜனாதிபதியான அரசரால மக்களுக்கு பிரச்சனை வரும். அரசாங்கத்தால் மக்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலம் யன்குது அஹ்தல்லாஹி வ அஹ்த ரசூலிஹி இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி மஅதுவன் மின் கைரிஹி. எவ்வளவு தெளிவா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, வலம் யன்குது அஹ்தல்லாஹி வ அஹ்த ரசூலிஹி, இந்த சமுதாயத்தினர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கட்டளைகளை, அவர்களுடைய ஓர்டர்களை, அவர்களுடைய கட்டளைகளை, அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கையை யாரெல்லாம் வாழாம அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாம இருந்தால் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹிம் அதுவன் மின் கைரிஹி, துறமறத்தவர்களை, அந்நியவர்களை, குஃபாரிகளை அல்லாஹ் முஸ்லிம்கள விரோதிகளாக சாட்டிடுவான். எனக்கு விரோதியா யார் வருவாங்க? அது மட்டுமல்ல, அந்த ஹதீஸ்ல வருகிறது, அவர்கள் அஹலு பலமாஃபி ஐதீஹி கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட கையில உள்ள தவம் எடுத்துடுவாங்க. நான் போறோம், என்னோட பறி போகுது, இடத்தை பிடிக்கவாரா, அங்கே பிடிக்கிறா, இங்கே பிடிக்கிறா. பிடிக்கிறதுக்கு காரணமே யாருல பிழை இருக்கிறது, யாரின் தவறு இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்கிறோமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? இல்லையா? ஹதீஸ் சொல்கிறது, இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி அதுவன் மின் கைரிஹி, பிரமதத்தவர்களை, அந்நியவர்களை அல்லாஹ் முஸ்லிம்கள விரோதிகளாக, எதிரிகளாக அல்லாஹ் சாட்டுவான். முஸ்லிம்கள கையில இருக்கிறது அவனோட கையில போய்த்திரும். எந்த அளவு வந்தீங்க? இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கு முடிவெடுக்கிறாங்க, அதுக்கு பேசுறாங்க. சட்டத்திட்டங்கள் இல்லாம ஆக்கணும், அதுல தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, எல்லாரும் ஒன்றுமாறி வாழணும், இஸ்லாமியர்களுக்கு வேற சட்டம், அது வாழா. கையில ஒரு அதிகாரமா இல்லையா? இஸ்லாமிய சட்டத்தை இந்த நாட்டில பேணி வாழ்வதற்கு எங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் அழகான முறைகளை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அதெல்லாம் பறிபோகின்ற நிலைமை. நாங்க சரியாக வாழல சகோதரர்கள், நாங்க சரியாக வாழல. அந்த ஹதீஸில் தொடர்ந்து வருகிறது, அந்த ஹதீஸில் தொடர்ந்து வருகிறது, வலம் யஹ்கும் அஇம்மத்துஹும், சமுதாயத்தில் வாழ்ந்த இமாம்கள், உலமாக்கள், மார்க்க தீர்ப்பு சொல்கிறவர்கள் சரியான முறையில் ஃபத்வாக்களை கொடுக்காவிட்டால், மார்க்கத்தை மார்க்கமாக சொல்லாமல் மாற்றி பிழையான ஃபத்வா, பிழையான தீர்ப்புகளை மனிதர்கள் சொன்னால் இல்லா ஜஅலல்லாஹு பக்ஸஹும் பைனஹும் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களுக்கு இடையில எல்லாம் சண்டை உண்டாகும். இதெல்லாம் நாம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட காலம் எப்ப? மக்கள் புனிதர்களாக வாழ்ந்த காலம், பாவத்தை நினைத்தும் பார்க்காத காலம், வியாபாரத்தில் நம்பிக்கையாக இருந்த காலம், சட்டம் என்றால், மார்க்கம் என்றால் குர்ஆன் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லா விடயங்களையும் நேரடியாக படித்தார்கள்.
தலைவர்கள் செய்கிற பிழை. எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். முழு ஊரை மாற்றலாம், என் ஊரை மாற்றலாம், நான் மாறணுமே. முதலாவது என்னில் எந்த மாற்றம் இருக்கிறது? நான் முதலாவதாக சிந்திக்கிறது, நான் கவலைப்படுகிறது. கண்ணீரை வடித்தால், கதறினால், யா அல்லாஹ் நான் பாவத்தை விட்டுடுவேன், நான் தவறு செய்ய மாட்டேன் என்று கண்ணீரை வடித்தால் அல்லாஹ் பாவங்களை நன்மையாக மாற்றுவான். லை யலிஜன் நார ரஜுலுன் பக்கா மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த மனிதன் அல்லாஹ்வுட பயத்தினால் அழுகிறானோ, அழுகிறான், நினைக்கிறான், ரப்பே ரப்பே இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், இனிமேல் பாவத்தில் போக மாட்டேன், பாவத்தை விட்டுடுவேன். ஒரு மனிதன் கண்ணீரை வடித்தால் ஏதோ எல்லாம் அழுகிறோம், நோய் வந்தா அழுகிறோம், ஜனாசாவுக்காக அழுகிறோம், பிள்ளைக்காக அழுகிறோம், மனைவிக்காக அழுகிறோம், தாய்க்காக அழுகிறோம், தகப்பனுக்காக அழுகிறோம். அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுக ஒரு நாள் எப்ப? அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுக ஒரு நாள் எப்ப? அந்த கண்ணீர் இருக்கிறதே, கண்ணால் வடியக்கூடிய அந்த கண்ணீர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற கண்ணீர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அன்னாசு நியாமன் செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அன்னாசு நியாமன் வஇதா மாத்தும் தபஹு. மனிதர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள். மனிதர்கள் எப்ப தெரியுமா எழுப்புவாங்க, எப்ப தெரியுமா விழிப்பார்கள்? வஇதா மாத்தும் தபஹு. மனிதர்கள் மௌத்தானால் தான் முழிப்பார்கள். இப்ப ஏதோ மயக்கமான வாழ்க்கையே நாங்க எல்லாரும் பார்க்கிறது தெரியுமா சகோதரர்களே? அவன் செய்யறான், நான் செய்யணும். அவன் அப்படி வாழலாம், நானும் வாழும். அடுத்த வீட்டார்கள் அப்படி இருக்கிறாங்க, நானும் இருக்கணும். என் சகோதரன் இப்படி இருக்கிறான், நானும் இருக்கணும். அவன் வாகனம் வாங்குறான், நானும் வாகனம் வாங்கணும். அவன் ஊடு கட்டுறான், நானும் ஊடு கட்டணும். அதல்ல, அடுத்தவனை பார்த்து வாழ்வது மடத்தனம். அடுத்தவனை பார்த்தல்ல, நான் எனக்காக ஆகரத்துக்காக நான் சம்பாதிக்கிறது, நான் செய்கிற இபாதத் எனக்காக. எல்லோரும் போவார்கள், அடக்குவாங்க, மண்ணை போட்டு வந்துடுவாங்க. உங்களோட இருக்கிறது எது? நீங்களும் நானும் தான். நானும் நீங்களும் செய்த இபாதத்துக்கு மாத்திரம் தான் சகோதரர்களே, அன்பானவர்களே. அதனால இன்றைக்கு எமது நிலைமை எப்படி தெரியுமா? எல்லாத்தையும் லேசாக எடுத்துட்டோம். ஒன்றை தலைக்கு எடுத்து யோசிக்கிறோம் இல்ல, ஏதோ ஒரு முகம் போல போக்கில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயானுக்கு வாரோம், குத்பாவுக்கு வாரோம், உட்காருகிறோம், கேட்கிறோம், வெளியே போறோம். என்ன சொல்லுறோம்? என்ன சொல்லுறோம்? பயானுக்கு போனோம், குத்பாவுக்கு போனோம், இப்படி எல்லாம் சொன்னாரு. எப்படி பயான்? பயான் நல்லா இருந்துச்சு, பயான் தொப்பா இருந்துச்சு, நல்ல சப்ஜெக்ட் சொன்னாரு. அந்த ஆளுக்கு பட்டிருக்கும், இவருக்கு பட்டிருக்கும். அதல்ல, பயானை கேட்கிறோம். வருடத்துக்கு 56 ஜும்மாக்கள், வருடத்துக்கு 56 ஜும்மா. இடையில பல பயான்கள், சோசியல் மீடியாக்கள்ல பயான், ரேடியோவில் பயான் கேட்டுக் கொண்டே இருக்கிறோம். பயான கேட்டு கேட்டு என்ன மாற்றத்தை கண்டிக்கிறோம்? தொழுகையில பேடுதல் இருக்கிறதா? விடுபடாமல் தொழுகிறோமா? எல்லோரும் சொல்வது என்ன? நாம் குதுபுல் அக்தாப் ஓதுல்லாஹ் முஹய்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய முரீதீகள் என்று சொல்லுகிறோம், அல்லது ரிஃபாயி தரீகாவுடைய முரீதீகள் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த மகான்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்துச்சா? ஸலவாத்
நீங்க முதலாவது மாறும், பிரச்சனை எல்லாம் போயிடும், சோதனை எல்லாம் போயிடும். முதலாவதாக நாம் மாறுவது, நாம் திருந்துவது. பலவன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. ஒரு கிராமவாசிகள், ஒரு ஊர் மக்கள் ஆமனு ஈமான் கொண்டு வத்தகூ அவர்கள் தக்வாவோடு இருந்தால் அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுப்பான். அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுத்துருவான். பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா? ரிஸ்குடைய வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா? நாம் தக்வாவோடு வாழுகிறது. வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீங்க தக்வாவோடு வாழுங்க, அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான், அல்லாஹ் அறிவை தருவான். அது மட்டுமல்ல, வ யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். யா தக்வாவோடு வாழுறாங்க. தக்வான்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்கிறது, அல்லாஹ் வேண்டாததை செய்யாம இருக்கிறது, அதுக்கு பேர் தான் தக்வா. இந்த தக்வாவோட யாராவது வாழ்ந்தால் யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய வாசலை திறந்து கொடுப்பான். அவர் நினைத்திருக்க மாட்டாரு இந்த உணவு, இந்த பணம், இந்த வியாபாரம் எனக்கு நடக்கும் என்று நினைத்திருக்க மாட்டாரு. எதிர்பாராத விதமாக அவர் நினைத்திருக்க மாட்டாரு, எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். தக்வாவினால கிடைக்கிறது. ஆனா அந்த உறுதி வர வேண்டும். செஞ்சு போட்டு தருவானா இல்லையாங்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. எனக்கு குர்ஆனில சந்தேகம் இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தையில சந்தேகம் இல்ல, நான் தக்வாவோட இருக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து வாழுறேன், அதனால அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் நாம் வாழுகிறோம். இபாதத்துக்களை, தொழுகைகளை நாம சரியான விடுவதாக தொழுதுட்டா வீடே பரக்கத்தாகும். அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் வந்தாரே, வந்து சொன்னாரே, ஓதுநாயகம் அவர்களே, சேக் அவர்களே, என் வீட்டில் சரியான பிரச்சனை என்ன? வீட்டுக்கு முசீபத்து, பரக்கத் இல்ல, தொழில்ல பரக்கத் இல்ல, சம்பாதிக்கிறேன் ஆனா கையில மீந்தது இல்ல. வீட்டில முசீபத் என்றா என்ன? செலவு கூடிக்கொண்டு போகும். ஒரு செலவு முடிய இன்னும் ஒரு செலவு வந்துடும். அந்த செலவை செலவழிச்சு ஒரு 5000 முடிஞ்சாச்சா திருப்பி அடுத்த வாரம் வேற ஒரு செலவு, இன்னொரு 10,000. ஆனா கடன்காரன் ஆகிறான். வியாபாரத்தில் பிரச்சனை வருகிறது. இப்படி ஒரு ஆள் வந்து சொல்லுறாரு. ஆனா அவர் சொன்னாரு, சேக் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, நான் அல்லாஹ்வோட கடமையை சரியா செய்றேன், தொழுகிறேன், இபாதத்தை செய்றேன், எல்லாம் நான் செய்றேன், ஆனா வீட்டுல முசீபத்து போகுது இல்ல, பிரச்சனை போகுது இல்ல. சொன்னாங்க, நீ இபாதத்து செய்றாய், அது சரி, ஓண்ட இபாதத்து சரி, ஓண்ட இபாதத்தை நீ செய்தாலும் உன் வீட்டுக்கு முன்னால ஒரு திரை போடு, வீட்டை மறை. ஏன் தெரியுமா? தொழாதவங்களோட பார்வை உன் வீட்டுக்கு படுகிறது, தொழாதவங்களோட பார்வை வீட்டுக்கு படுகிறது. யார் சொல்கிறார்கள்? ஓதுல்லாஹ் முஹய்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அதனால தான் ஒவ்வொரு பயானும் எங்களை மாற்ற வேண்டும். நிர்வாகிகளும் என்ன செய்யறாங்க? எப்படியாவது ஊரை மாற்றணும், உலமாக்கல் பார்க்கிற ஊரை மாற்றணும், வெளியால உலமாக்கலை கொண்டு வராங்க, அல்ல ஊர்ல உலமாக்கல் எடுக்கிறாங்க, பயான வைக்கிறார்கள். பயான் என்பது எதற்காக? ஹதீஸ் சொல்லுகிறது, இன்ன மினல் பயானி லஸிஹரா. பயான்ல ஒரு வகையான சூனியம் இருக்கிறது. பயான் என்கிறது சூனியம். சூனியம் என்ன? சூனியத்தினால தான் பலவிதங்கள் அந்த காலத்தில் பல சாதனைகள் செய்தார்கள். இதுபோல பயான் என்கிறது அதில் ஒரு சூனியம் இருக்கிறது. பயான் ஒருவரை மாற்றும், பயான் ஒருவரை மாற்றும். ஆரம்பத்தில் புதுநாயகம் அண்ணவர்கள் பக்தாதில பயான் செய்ய ஆரம்பித்தார்கள். பயான் செய்ய ஆரம்பத்தில் பயானில் உட்கார்ந்தவர்கள் 2 பேர் தான். பயான்ல உட்கார்ந்தவர்கள் ஆரம்பத்தில் 2 பேர். பின்னால அவர்களுடைய பயான் கேட்டு 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 ஒரே டைமில சுமார் 70,000 மக்கள் உட்கார்ந்தார்கள் பயான கேட்பதற்காக. ஏன்? பயான் ஒவ்வொருத்தரையும் மாற்றும், உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் பயான். அவங்கள மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பயானை கேட்டு யஹூதிகள் நசாராக்கள் மாத்திரம் சுமார் 5000 பேர்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். பயான் மாற்றுகிறது. நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே, நாம் என்ன வாழ்க்கை வாழுகிறோம், என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறோம். பயானை நாம் பாராட்டியோம், பயானை பற்றி பேசியோம், அது நல்ல நிர்வாகம் அப்படி செய்யறாங்க, இப்படி சொல்லுவாங்க,
சில மனிதர்கள் ஜனாசாவை கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அவங்க சொல்லுவாங்களா, உங்களுக்கு விளங்குது இல்லையா, உங்களுக்கு விளங்குது இல்லையா, சக்கராத்துல பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு விளங்குது இல்லையா, பார்க்கிறீங்க இல்லையா, இதோ பாருங்க வீட்டுக்கு வழக்குமார்கள் வந்திருக்கிறார். சாலிகானவர்கள ஜனாசா, நல்லவர்கள ஜனாசா. ஏன் நமது நாம் என்ன இபாதத்து செய்கிறோமோ அதே முறையில தான் அல்லாஹ் முடிவையும் வைப்பான். ஒரு காலத்துக்கு முன்னால் ஒரு ஆள் மௌத்தானார். ஒரு சாதாரண ஒருவர் 50 வயது, ஆனா தொழுகையில் மிக பேணுதலான ஒரு மனிதர். பக்தர்கள் பள்ளி வந்து தொழுது போயிடுவார். அப்படி இபாதத்தாலே மௌத்தாகிறார். எப்படி தெரியுமா? யோசி பாருங்க சகோதரர்களே, அவருடைய மௌத்தா அல்லாஹ் கொடுக்கிறான். அவரு வியாபாரத்தில் போயிட்டு வராரு, நான் வீட்டுல படிக்கிறாரு, காலையில எழும்புறாரு, சரியாக வெள்ளிக்கிழமை சுபகு, வெள்ளிக்கிழமை சுபகு ஜமாத்துக்கு பள்ளிக்கு வராரு, ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட வெள்ளிக்கிழமை சுபகை தொழுகிறார். இரண்டாவது ரக்காத்தில சுஜூதில் மௌத்தாகிறார். ஒரு சிறப்பான மௌத்து. ஏன்? அவர் எப்படி இருக்கிறாரோ அது மட்டும் தான் முடிவும் கிடைக்கிறது, முடிவும் கிடைக்கிறது. சில மனிதர்கள் இந்த ஜனாசா தொழுகையில, நோம்போட, மக்காவில, மதீனாவில இப்படி எல்லாம் மௌத்து கிடைக்கிறது. ஒரு மனிதனை அல்லாஹ் நல்லவனாக பொருந்திக் கொண்டால் இஸ்தஅமலஹு, அவன் அல்லாஹ் ஒரு அமல செய்ய வைப்பான். சும்மா இருப்பார், அமல அல்லாஹ் செய்ய வைப்பான். ஒரு அமல செய்வாரு, செஞ்சிட்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் ரூஹ் எடுத்துருவான். செஞ்சிட்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் ரூஹ் எடுத்துருவான். நல்லவர்கள் அவர்களிடத்துல தான் மலக்குமார்கள் வருவாங்க. அவன் பயந்துட்டு இருப்பாங்க. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, ஒரு சொர்க்கம் இருக்குது. அந்த ரூஹ் இருக்கிறது காலுடைய பெருந்தலால கலட்டப்பட்டு தொண்டை குலுக்கி வந்த பின்னால, தொண்டை குலுக்கி வந்த பின்னால வருகிறாவுடைய நேரம் அது. தௌபா செய்யலா, கலிமா செய்யலா, கலிமா சொல்லலா, இஸ்லாத்துக்கு வந்தா கலிமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொண்டை குலுக்கி ரூஹ் வந்துட்டா ஒன்றும் செய்யலா. ஆனா அடுத்தவர்கள் பேசுவது அவருடைய காதுல கேட்கும். இந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொர்க்கத்தை காட்டுவார்கள், சொர்க்கத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சிரித்தவராக மௌத்தாகிவிடுவார். மௌத்தான என்ன மௌலாவை செய்யணும்? கண்ணை கசக்கி மூட வேண்டும். ஏன்? ஒரு மனிதன் ரூஹ் போவது கண்ணால, ரூஹ் போவது கண்ணால. இந்த நேரத்தில் இவரை பாதுகாத்தது எது? அவருக்கு உதவியது எது? பணம் உதவல்ல, பணம் உதவல்ல, அவருடைய இபாதத், அவர் செய்கிற வணக்க வழிபாடுகள். அந்த நேரத்தில் அவரை வந்து காக்கிறது, அவருக்கு முன்னால நிற்கிறது. அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாரே, அதனால நல்ல மௌத்தை அல்லாஹ் அந்த மனிதனை கொடுக்கிறார். மௌத்தாகியாச்சா இன்னல் மூமின லா யமூது பிஹரத்தில் ஜபீன். மூமினா அடையாளம் என்ன? அவருடைய நெத்தி வேறுத்தவராக மௌத்தாகுவார். அன்பானவர்களே, அதனால நாம் முகப்போட போக்கில் வாழக்கூடாது, மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பயான்களை கேட்கிறோம், திருந்தினோம், படித்தோமா, திருந்தினோம், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறேன் என்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறது, யோசிக்கிறது, மாறுகிறது. முதலாவதாக நான் மாறுவது, வீட்டை மாற்றுவது, குடும்பத்தை மாற்றுவது. ஒவ்வொருத்தரும் யோசித்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன், ஊரே மாறிடும், ஊரே மாறிடும். அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு கொட்டுவான், அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு கொட்டுவான். ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரில் ஜகாத், இப்பொழுதும் ஜகாத் எடுக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்கள் யாரும். அந்த ஊரை பற்றி விசாரித்தால் அந்த ஊரில ஒருவராவது சுபஹுக்கு ஜமாத்துக்கு பள்ளிக்கு வராட்டி கஷ்டமா வீட்டுக்கு ஓடி போயிட்டுருவாங்க. ஏன் சுபஹுக்கு நீங்க பள்ளிக்கு வரல? வீட்டுல தான் இருந்தீங்க, ஏன் வரல? அந்த ஊருடைய நிலைமை என்ன தெரியுமா? ஜகாத் எடுக்க தகுதியானவர்கள் அந்த ஊர்ல யாரும் இல்ல. அவன ஜகாத்துல வெளியே தான் போகும். ஊர்ல எல்லாரும் ஜகாத்து கொடுக்க கூடிய அல்லாஹ்வுடைய பரக்கத் வாரத்துக்கு அல்லாஹ்வுடைய கடமையை செய்யணுமே. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அதனால நாம் மௌத்தாக கூடியவர்கள் பிறந்தோம், அழுதவர்களாக பிறந்தோம். ஒரு அறிஞர் சொல்கிறார், நீ பிறக்கிறாய் மனிதா, நீ பிறந்த நேரத்தில் நீ அழுதாய். ஒரு புள்ள பிறந்த அழும். ஏது? ஷைத்தான் புள்ளையை நோண்டுவான், புள்ளை அழும். போன்ற குடும்பத்தார்கள் சிரித்துக் கொண்டிருந்தார். புள்ளாலும் ஆனா குடும்பத்தார்கள் சிரிப்பார்கள். தாய் சிரிப்பார், தாப்பன் சிரிப்பாரு, சகோதரர்கள் சிரிப்பாங்க, எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க புள்ளைய பார்த்து. ஆனா புள்ள அழும். ஆனால்
செய்துடுவாயாக. உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் கெட்ட நோய்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், கவலைகள், கடன் தொல்லைகள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாத்துடுவாயாக. இபாதத்துக்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் தொழுகை விடுபடாமல் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நீ எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் கடைசி முடிவை நல்லதாக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக, ஒதுவெடுத்தவர்களாக, பரிபூரணமான மூமின்களாக வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை ராவிலோ மக்காவிலோ மதீனாவிலோ மூத்தாகி அங்கு அடங்கக்கூடிய பாக்கியத்தை மனிதர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இபாதத்தில் ஆர்வத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லுகிற நாவுகளாக, திக்ர்கள் செய்கிற நாவுகளாக, தஸ்பீஹாத்துகளுடைய நாவுகளாக நமது நாவுகளை யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் குர்ஆனை ஓதுகிற நாவுகளாக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கடைசி முடிவை நல்லதாக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாத்துடுவாயாக. கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாத்துடுவாயாக. நமது வீடு வாசல்களுக்கு பரக்கத்துகளை யா அல்லாஹ் நீ இறக்கி வைப்பாயாக. முசீபத்துகள், பிரச்சனைகள், கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள் இறங்கி விடாமல் தொட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை விட்டு பிரிந்து யாரெல்லாம் கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலைகளாக யா அல்லாஹ் நீ ஆக்கி விடுவாயாக. அவர்கள் செய்த பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நரகத்திலே எங்களை தூக்கி வீசி விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு துனியாவிலே இரக்கம் காட்டுவாயாக. ஆகிராவில் எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான நோயாக உள்ள இந்த கொரோனா வைரஸை உலகத்திலிருந்து யா அல்லாஹ் நீ எடுத்துடுவாயாக. இது போன்ற